வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஊரில் கடலும் நண்டும் ஃப்ரெண்டாக இருந்தாங்களாங்க. ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களாம். ஒருத்தர் விட்டு பிரியாமல் இருப்பாங்களாங்க. ஒரு நாள் நண்டு நடந்தே போயிட்டே இருக்கும்போது நண்டு யோசிச்சு தான் நம்ம கால் தடம் பார்த்து நம்ம திரும்பி வந்துடணும் இங்கே, இல்லைனா நம்மளுக்கு பாதை மறந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நடந்து போச்சான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா, திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பார்த்தா கடல் அலை வந்து அது கால் தடத்தெல்லாம் அழிச்சிருச்சாங்க. அப்போ நண்டுக்கு சரியான கோவம் வந்துருச்சான். கடலே, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா? நான் இந்த மாதிரி போனேனே, நான் மாட்டிப்பேன் தானே சொல்லிட்டு பாதையை மறக்காமல் போனேன் அப்படி சொல்லி நண்டு ரொம்ப சத்தம் போட்டு தான் அதுக்கு கடல் சொல்லிச்சான், நண்பா, நீ நடந்து போகும்போது உன்னை பிடிக்க ஆளுங்க உன்னுடைய கால் தடம் பார்த்து ஓடி வந்தாங்க. அதனால தான் அந்த கால் தடத்தை நான் அழிச்சிட்டேன். என்னை போய் நீ தப்பாக நினச்சிட்டியே அப்படின்னு சொல்லிச்சான். பாருங்கள், இந்த கதை போல தான் திட்டுற உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பிள்ளைங்க தப்பாக நினைக்கிறீங்க. அம்மா ஒரு வார்த்தை பேசுனா, அப்பா ஒரு வார்த்தை பேசுனா, வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும்னு அந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்களுடைய வயசு தான் பெற்றவங்களுடைய அனுபவம். உங்கள் விஷயங்கள் எல்லாம் கடந்து தான் அவங்களும் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்கள வாயை மூடுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் தோத்துட்டு நிற்காதீங்க. அவங்க பேசுகிறத என்னன்னு காது கொடுத்து கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயம் புரியும். இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களையும் அதை தாங்க செய்வாங்க. எல்லாமே நன்மைக்கே.